கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று தேவனால் பிறந்தவனின் அடையாளம் என்ன என்பதை குறித்து 7 காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தீமையை வெறுப்பது. இரண்டாவது, தன்னை காப்பதில் கவனம் செலுத்துவது. மூன்றாவது, நீதியை காப்பதில் கவனம் செலுத்துவது. நான்காவது, தேவனில் அன்பு கூறுவது. ஐந்தாவது, கற்பனையை கைக்கொள்ளுதல். ஆறாவது, உலகை ஜெயிப்பது. ஏழாவது, வசனத்திற்கு செவி கொடுத்தல். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. முதலாவது, தீமையை வெறுப்பது. ஆதார வசனம் 1 யோவான் 3 அதிகாரம் 9 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. முதல் பகுதியை பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது. ஆகவே நாம் பாவம் செய்யாதபடிக்கு தீமையை வெறுப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் பாவம் செய்யாதவாறு தீமையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தன்னை காப்பதில் கவனம். 1 யோவான் 5 அதிகாரம் 18 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் தன்னை காக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பொல்லாங்கனாகிய பிசாசானவன் அவனை தொட முடியாது. ஹல்லேலூயா. தன்னை காப்பது மிகவும் அவசியம். மூன்றாவது, நீதியை காப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆதார வசனம் 1 யோவான் 2 அதிகாரம் 29 வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியை செய்கிறவராய், நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நீதி செய்கிறவராய் நாம் இருக்கும் பொழுது அவரில் பிறந்தவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்தாலும் நம்ம நீதியை காப்பதில், நீதியை வெளிப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அநீதிக்கு துணை போகக்கூடாது. நான்காவது, தேவனில் அன்பு. ஆதார வசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 21 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 5 அதிகாரம் 2 வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் தேவனிடத்தில் அன்பு வைக்கிறவர்களாய், அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய சகோதரனிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். 2வது வசனத்தின்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று கற்பனையில் ஒன்றாக இது இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய சகோதரர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஐந்தாவது, கற்பனையை கை கொள்ளுதல். ஆதார வசனம் 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்கிறவர்களாய் இருப்போமா? தேவ அன்பு நமக்குள் மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அப்போ ஒருவன் வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்க வேண்டும், கற்பனையை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அவன் அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் அவன் பிறந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆறாவது, உலகை ஜெயிப்பது. ஆதார வசனம் 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம் என்றால் நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல பலர் போராட்டங்கள் நிமித்தமாக சோர்ந்து போய் விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, தேவனால் ஒரு மனிதன் பிறந்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் மாத்திரமே இருக்கும், தோல்வி இருக்காது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது பகுதியை பாருங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தை எளிதில் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். கடைசியாக வசனத்திற்கு செவி கொடுத்தல். ஆதார வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். ஒருவன் தேவனால் பிறந்தான் என்றால் அவன் வசனத்திற்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவனுக்குள் சத்திய ஆவி இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனிதன் தேவனால் பிறக்கவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான். அவனுக்குள் வஞ்சக ஆவி இருக்கும். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 7 காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, நாம் தீமையை வெறுக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. 2வது, நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கன் நம்மை தொட முடியாதபடிக்கு நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது, நாம் எந்த கிரியையை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் நாம் நீதியை வெளிப்படுத்த வேண்டும். 4வது, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது நம்முடைய சகோதரனிடத்தில் நாம் அன்பு கூறுவோம், நம்முடைய அயலத்தாரோடு அன்பு கூறுவோம். 5வது, கற்பனையை கை கொள்ள வேண்டும். கற்பனையை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பில் நாம் பூரணப்பட்டிருப்போம். 6வது, உலகை ஜெயிப்பது. நம்முடைய விசுவாசத்தினால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் தேவனால் பிறக்கிறான் என்றால் அவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். கடைசியாக வசனத்துக்கு செவி கொடுத்தல். ஒருவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்றால் அவன் வேத வசனங்களுக்கு செவி சாய்ப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆராய்ந்து பாருங்க. இந்த 7 காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தீமையை வெறுக்கிறவர்களாய், தன்னை காக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பா, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்தப்பா, எங்களுடைய அயலத்தார் மீது, எங்களுடைய சகோதரன் மீது நாங்கள் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே, உடைய கற்பனைகளை கை கொண்டு உடைய அன்பில் பூரணப்பட்டிருக்க கிருபை தாங்க தகப்பனே. இந்த உலகத்தை ஜெயிக்க, விசுவாசத்தில் வேரூன்றி வளர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய வசனத்திற்கு, உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி கிரியை நடப்பிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இந்த காணொலியை தேவையோடு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் பிறந்து ஜெயம் எடுக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தராகிய தேவன் தாமே உடைய பிள்ளைகளுக்கு கிருபையினாலும் நன்மையினாலும் ஆண்டவரே அலங்கரிங்க தகப்பனே. வேண்டிய போதுமான நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்திற்கு வெறுத்து நீதிக்கு பிழைக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. தீமையை வெறுத்து கர்த்தருக்குள் பயந்து நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.